அங்க வல்லரக ராஜோதனோ ஆண்டவன் சிவனாரை கண்ட அக்கினி வரங்களை பெற்று சிவனை இருக்கே எண்ணினார் வருக. சிவபெருமாள் தேவாதி தேவ முனிவர்களோடு கூட்டமும் நாட்டமாக ஆண்டவன் யமுனையா ஆற்றம் கரை தீரத்திலே தன்னோடு வந்த தேவ முனிவர்களை எல்லாம் நந்தவனமாக முளைக்க சொல்லி சிவரளி மனமாக மதலை இதழாக்கி அப்படி சிவபெருமாள் சிவரளி புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாகவே பகவான் ஒளிந்த போது இந்த ஆண்டவன் இல்லாத கைலாசத்திலே பொருளும் இல்ல பொருளும் இல்ல ஈசனோட கைலாசம் திருமயமா இருக்குதையா சுக்கரோட கைலாசோ சோதிமயம் அங்கு இல்லை மயமாயிருந்த போது ஈஸ்வரி பார்வதியா ஆண்டவனாகிய சிவபெருமாளை காணாமல் நம் கண்ணீரும் கவலையும் தீக்கணுமான யாராலே முடியும்? யாரு வந்தால் தீர்மின்றி நம் அண்ணன் கோபால கண்ணன் அவர் ஒருவரால் தானே முடியும். ஆண்டவன் பகவானை காணாமல் 7-8 கைலாசம் எல்லாம் தேடினா பகவானை எங்கும் காங்கல கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தாடி பார்த்தா கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கடவுளை காணாமல் அலங்கு வாழம் பார்வதியா அண்ணனுட தங்கை கடவுளுட மனைவியா அண்ணனுட தங்கை கடவுளுட மனைவியா ஈஸ்வரரை காணாமல் அங்குதாளாம் பார்வதியா பெருமாள் தங்கை ஈசனுட மனைவியா பெருமாள் தங்கை ஈசனுட மனைவியா அவளாதி கைலாசமல்லாரனாரை தேடி பார்த்த அந்தாரனாரை காணாமலரும் பார்வதியா அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவி அச்சுதனார் தங்கை அரணாருட மனைவி அச்சுதனார் தங்க அவளோ ஆண்டவனை காணாமல் அண்ணனையே தேடுவாளா அண்ணாவை அழைத்த போது அச்சுதன் என் பெருமா தங்கை அவ அழைக்காள் என்று பச்சைக்கால் கருடமேறி பச்சமால் வாராரே ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனும் வருவார் அச்சுதனாகிய கண்ணன் வாரபோது பார்வதா தேவி ஆண்டவனை காணாமல் நீட்டினகால் மடக்கல ஐயா கவுந்த தலை நிமரல உலைந்த ஊந்தல் முடியல அவன் மௌனமாயிருப்பாளா மாயந்தங்க பார்வதியா மௌனமாக இருக்கும் போது பார்த்தாரே என் பெருமா எந்த தங்க பார்வதிய என்றும் இல்லா திருநாளா மணி மௌனமாயிருப்பதென்ன ஆயந்தங்க பார்வதிய பகவான் இல்ல வேளையில உனக்கு பழி மோசம் வந்ததென்ன ஆண்டி எங்க போனாரம்மா அண்ணனிடம் சொல்லிடம்மா பண்டாரத்தை எங்க அம்மா பார்வதிய சொல்லிடம்மா கூத்தாடிய எங்க அம்மா
கோமதிய சொல்லிடம்மா அந்த அச்சுதனும் சொன்ன போது ஏ அண்ணா கோவால கண்ணா மாயவா கோவாலா ஆண்டி பண்டாரம் பரதேசி பேயன் பித்தன் என்று சொல்லலாமா நீ சொல்லலாமா அண்ணா ஆண்டி என்று தெரிந்தும் நீ அன்று என்னை கொடுத்து விட்டு இன்று அகுமானமா பேசலாமா நீ பேசலாமா கோவாலா அரணார் இல்லாத கைலாசத்திலே அருளும் இல்ல பொருளும் இல்ல ஆமா சுவாமி இறைவன் இல்லையானா என் நிலைமை என்ன ஆகும் என்னாவும் தெரியுமா அச்சுதனாகிய கண்ணன் தங்கை அழைத்த அம்மா பார்வதி நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் பகவான தேடி அத்தா எங்க இருந்தாலும் அவரு குடுமையை பிடிச்சு நீ 8 நாளைக்குள்ளே அழைத்து வாரது என்னுடைய பொறுப்பு அம்மா ஆமையா என்று என் பெருமாள் கோபால கண்ணன் மாயவன் கோபால ஒரு ஆடு மாடு மேய்க்கும் யாதவராக வடிவத்தை கொண்டு ஆமா காலில் தும்பு செருப்பு மாட்டி ஆமோ கருத்த கம்பளியை தோளிலே போட்டு கொண்டு ஸ்ரீங்குழலை மடியில் வைத்து சிவனார் இருக்கும் செவ்வரளியை நந்தவனத்தை நோக்கி வருகிறார் ஆமா என் பெருமாளாகிய கண்ணன் இப்பேற்பட்ட நந்தவனம் அழகா சோலைவனமா இருக்க ஜெகஜோதியா இருக்கு நடந்து வந்த களைப்பி தீர நாம் கீதம் வாசிக்க வேண்டும் என்று ஆமா ஆடு மாடுகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஆமோ என் பெருமாள் ஸ்ரீங்குழலை வாசிக்கின்றார் கண்ணன் வாசிக்க இந்த சிவபெருமாளுக்கு அங்கு இருக்க முடியல ஆமையா இல்லை அம்பல நடராஜ பெருமாள் ஆமோ கண்ணன் ஸ்ரீங்குழலுக்கு தகுந்தபடியாக சிவனுடைய கொப்பு எப்படி ஆடுகிறது எப்படி ஐயா திமி 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 என சிவனும் ஆடவே திமி 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 என சிவனும் ஆடவே என்ன கொஞ்சம் சவுண்ட் எங்கனே சிவனும் ஆடவே சிவனிருந்த அரளி கோப்பு மாடுதே சிவனிருக்கும் அரளி கோப்பு மாடுதே ஆடி சிவனும் ஆடவே ஐயா சிவனிருந்த அரளி கோப்பு அங்க மத்த கோப்ப ஆடிடாமல் ஒத்த கோப்பது தருகிட காலம் போடுது தருகிட காலம் போடுது ஒத்த கொப்பது ஆடுங்கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயன் கேலி அலையும் கூறிட அரணை கண்டு மாயன் கேலி அலையும் கூறிட அழடே ஓடி பார்த்திட அலையும் கண்டு மாயன் கேலி அப்படி என் பெருமாள் வாசிப்புக்கு தகுந்தபடி சிவன் இருக்கும் செவ்வரளி மரம் சேர்ந்து ஆடுது அந்த செவ்வரளி குப்பாலு தெக்கடா வடக்கரானு சேர்ந்து ஆடுது இப்படி ஆட வேணுமானா நம்ம அத்தான் பகவான் ஒருவரால் தானே முடியும் அத்தானோ அத்தா ஏ மச்சானோ மச்சான் என்று ஆண்டவன் தன்னை பயந்து ஆமா அத்தான் என்று சொல்லாதே அருவி கட்ட வல்லரகா என்று சொல்லாதோ மச்சான் என்று அடடே மானங்கட்ட வல்லரகா அரக்கண்டான் சொருபத்தை மாத்தி வந்து நம்மளை அத்தா மச்சாமனு கூப்பிடுதானோ என்ற ஆண்டவன் சந்தேகப்பட்டு பேசினார். ஆமா என் பெருமாள் பார்த்தார், நம்மள அரக்கம் தான் நினைச்சு அத்தா இருக்காரா? அரளி மரத்தை விட்டு ஆண்டவன் வெளியே வரணுமானா அவர் குட்டை உடைக்கணும், இன்னைக்கு கூடையில் அள்ளணும், கூட அள்ளி சமக்க சொல்லணும். ஆண்டவன் செய்த லீலைகளை நாம் கேலி செய்ய வேண்டும் என்று
அச்சுதன் பகவானை கேலி செய்கின்றார். என்ன சொன்னார் என்பருமா? அன்றுதில்லை அம்பலத்தில் ஆடி ஆடி நின்ற அரக்கனுக்கு தான் பயந்தாரில் ஒளிந்தவா, அரக்கனுக்கு தான் பயந்தாரில் ஒளிந்தவா, விளையாடி நின்றவா, ஆவி அரக்கனுக்கு தான் பயந்து கன்றுமானை கரத்தில் ஏந்தி கைலை ஆண்டவா, கைலை ஆண்டவா, கண்ணன் பேச்ச காதில் கேட்டாடவா, கண்ணன் பேச்ச காதில் கேட்டாடவா, மச்சா கைலை ஆண்டவா, கண்ணன் பேச்ச நீங்க கண்ணன் பேச்ச காதில் கேட்டு அரக்கனுக்கு 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 வரம் கொடுத்தது மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, அரளி முட்டுக்குள் போய் ஒளிந்தது இல்லையோ, அரளி முட்டுல போய் ஒளிந்தது இல்லையா, ரோசம் இல்லையோ, அரளி முட்டுக்குள் போய் ஒளிந்தது வெக்கம் இல்லையா. இங்க புட்டுக்கு நீர் மண்ணு வந்தது இல்லையோ, திறம்பால அடிகள் பட்டது, இத்திசையும் காலம் உமக்கு இதுவே தொல்லையோ, இறந்து ஓட்டில் வாங்கி உண்டதே இல்லையோ, இறந்து ஓட்டில் வாங்கி உண்டதோ இல்லையோ, அடடே இதுவே இறந்த ஓட்டில் வாங்கி உண்டது, அத்தா இறந்து ஓட்டில் வாங்கி உண்டதை இழப்போம் இல்லையா. அப்பந்தான் பார்த்தாரு ஈசனாகிய பகவான், அரக்க வந்திருந்தாமனா நம்ம வரம் கொடுத்தது மட்டும்தானே தெரியும், நாம் செய்த லீலைகள் தெரியாது. அப்ப இது யாராக இருக்கலாம் என்று ஞானத்தால் அறிந்தார், என் பெருமாளை கண்டார். ஓ மாப்பிள, நீர் தான் இன்னும் முன்ன என்னை கேள்வி பேசினியரா? சொன்னியரா? உம்ம யோக்கியதைய சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடியாதே அத்தான். மதுரை மாநகரத்திலே நான் ஊசின புட்டை வாங்கி சாப்பிட்டு கூடை மண் சுமந்து என் வயிற்ற கழிச்சேன். ஆமா 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 ஆமா, கிளவி வித்த புட்டையாவது வாங்கித்தானையா சாப்பிட்டேன். ஆமா, இங்க ஆயர்பாடியிலே அவதாரம் செய்து, ஆமா சுவாமி, ஓவியர்கள் வீட்டுல பல லீலைகளை செய்து உரியில வெண்ணைய களவாண்டு தின்னுட்டு உரல்ல கட்டி வச்சு பொம்பளை அடிச்சாலே உண்மை, பொம்பளை அடியோட கொடுத்துல வைக்கணும். ஓ மைத்துனா மாப்பிள, என்னையா ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது இல்லையா, எல்லாரும் பொம்பளைகிட்ட அடிபடுறதுக்கு கொடுத்து வைக்கணும்னு மெப்பனைக்கு பேசிக்கிட்டாங்க. அடிக்கிற வரைக்கும் அவங்க பொறுத்துக்கிட்டு இருக்கட்டும் பார்ப்போம். இல்ல அடி வந்து உரைக்காது, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாம பேசிருந்தீங்க. ஆம்பளை அடிச்சா அடி சுள்ளுன்னு உரைக்கும், பொம்பளைய அடிச்சா உடனே நீங்க குத்தம்னு சொல்லிருந்தீங்க. ஆமா, ஆம்பளை அடிச்சா நாங்க பொம்பளைய வாங்கி கட்டிக்கிடணும். இல்லனா பெண்கள் அடிச்சா உங்களை மாதிரியே பகவான் எங்களுக்கும் 2 கை படைச்சிருக்காரு, 2 காலு படைச்சிருக்காரு, உடல் படைச்சிருக்காரு, 2 கண்ணும் படைச்சிருக்காரு. உங்கள இருந்து எங்களுக்கு வேலைப்பாடு கூட, பிளமும் கூட. ஆனா பேரு என்னன்னா பொம்பளைய பேசுதா ஏசுதா, ஆம்பளைய பேசுனா குத்தம் இல்ல. எந்த புராணத்துல அப்படி எழுதி வச்சிருக்காங்க? அந்த ஏட்டை எடுத்து காட்டுங்க, நாங்க இப்பவுமே கேட்கோம். அப்படி மறைஞ்சத தூர தள்ளிடணும். அதனால பெண்கள் அடிபட்டது உமக்கு மானம் வெக்கம் கிடையாதா? ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, ஆடு மாடு மேய்த்து வந்ததும் இல்லையா, ஆடு மாடு மேய்த்து வந்தது இல்லையா, ரோசம் இல்லையோ,
மானம் இல்லையா தயிர் மத்தாலே அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா மாயவரே மைத்துனரே மானம் இல்லையா ரோசம் இல்லையா இல்லையா மலைய புடுங்கி கொடை பிடித்ததும் வெக்கம் இல்லையா மலைய புடுங்கி கொடை பிடித்தது வெக்கம் இல்லையா உனக்கு ரோசம் இல்லையோ யார் மலையை விடுங்கி பிடித்தது ஓ மாப்பிள்ள என்ன என்ன ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா அரக்கனை போய் யாரு சம்காரம் முடிக்க யாரு போய் அவனை வதம் முடிக்க முடியும் அந்த அரக்கனை வதம் செய்யணுமானா என்னுடைய ஆடு மாடெல்லாம் யாரையா மேப்பா நானே மேட்ச் தொழில் ஒன்று அடைச்சிருந்தேன் மாப்பிள்ள என்ன ஆடு மாடு மேய்க்கணும்னு சொல்லுதிகளே உங்க மேல நம்பிக்கை தான் ஆமா ஆனாலும் என்னுடைய ஆடு மாடு மேய்ப்பதற்கு ஆமா இந்த சொருவம் சரியில்லை ஓ, அந்த அடையாள கோலங்கள் வேணுமா யானை தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தை கண்டு யானை புலின்னு ஆடு மாடெல்லாம் கலைஞ்சு ஓடிரும் விட்ட காடு விடாத காடா ஓடிரும் அதனால நான் அரக்கனை சம்காரம் முடிக்கணுமானா ஆமோ என் ஆடு மாடெல்லாம் நீங்க தான் மேய்க்கணும் நானே மேய்க்க நானே என்னைய மாதிரி சொருவம் எடுக்கணும் ஐயா ஆமையா ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணனை போலவே பகவானுக்கு வடிவத்தை கொடுத்து ஆமா ஆண்டவனை கண்டு என் பெருமாள் கேலியாக பேசினார் ஒருவருக்கு ஒருவர் எல்லாம் கேலி ஓ மாப்பிள்ள ஓ இந்த ஆடு மாடு நீர் மேய்க்கதெல்லாம் சரிதான் ஆமா 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 அண்ணா நிக்கும் பாரு மயில பசு களவாணி பசு பொல்லாத பசு எங்க பச்சை தெரியுதோ அங்க போய் மேட்சுக்கு நிக்கும் ஒண்ணு குறைஞ்சா ரெண்டு கேப்பேன் மச்சான் ஆமா மச்சான் ஆமா மச்சான் எண்ணி 8 நாளைக்குள்ளே அரக்கனை நான் வதம் செய்ய வருவேன் என்று ஆமோ மாட்டுக்காரையே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க ட்ரா ட்ரா ட்ரர். மாட்டுக்காரையே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க ட்ரா ட்ரா ட்ரர். இந்த காட்டில் பஜ பயிர் இருக்க காவல்காரன் காத்திருக்க ட்ரா ட்ரா ட்ரர். பரிசு கட்ட பால் பசுவு பைத்தமேய பாக்கும் மச்சான் மாட்டுக்காரையே மச்சான் மாட்டா கொஞ்சம். மாட்டுக்காரவே மச்சான் ட்ரா ட்ரா ட்ரர். ஐயா கோட்டை சுவர் போல வேலை இருக்கு குத்துங்கரு வெள்ள முள்ளும் இருக்கு கோட்டை சுவர் போல வேலை இருக்கு குத்துங்கரு வெள்ள முள்ளும் இருக்கு தோட்டக்காரங்கையில் கம்பம் இருக்கு தோட்டக்காரங்கையில் கம்பம் இருக்கு சுத்தி சொல்லட்டவே தெம்பும் இருக்கு மாட்டுக்காரே மச்சான் 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 மாட்டுக்காரவே மச்சான் ட்ரா ட்ரா ட்ரர். மச்சான் போகாத காட்டு வழி போக கூடாதே குச்சி கட்டு அங்கு எங்கும் சுத்த கூடாது போகாத காட்டு வழி போக கூடாதே குச்சி கட்டு அங்கு எங்கும் சுத்த கூடாது மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது மற்றவர்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது மாட்டுக்காரவே என் மச்சான் ட்ரா 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 ட்ரர். அப்படி ஆண்டவனை கேலி செய்து ஆடு மாடுகளை எல்லாம் ஒப்படைத்தார் ஆமோ அரக்கனை வதம் செய்யணுமானா யாராலே முடியும் ஆமா ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றுமே இல்லை என்றுமே கிடையாது என்று நினைத்து பெண்களால் கெட்டவர்கள் பேர் உலகிலே ரொம்ப உண்டு ஆனாலும் பெண்சொல் எடுத்துதான் பெண்ணுனா எப்படி பெண்ணா இருக்கணும் மோகினி மோகினியாக காலம் எந்த காலம் இது இந்த காலம் தான் இந்த காலம் தான் கல்லுக்கு சேலை கட்டினாலும் நின்னு பார்க்கக்கூடிய காலம் ஆகி போச்சு கால கலியுகமா இருக்கின்றது அதனால
அதற்கு தகுந்தார் போல் நம்ம சொரூபத்தை எடுக்கணும். ஆமா அப்படின்னா என்ன சொரூபம் எடுக்கணும்யா? என் பெருமாள் என்ன இந்த சொல்ற உலகத்திலே யாரும் காணாத சொரூபம்னா அழகிய மோகினியா வடிவம் எடுக்கணும். இப்ப மோகினியா வடிவத்துல போடுமா? என் பெருமாள் கண்ணனோ தன் சொரூபத்தை மாத்தி அரக்கனை வத முடிக்கிறதற்கு கொண்டல் வரணல் தன்னோடலை சொரூபமாறிய என் பெருமா போட் போட் கோசலையால் மாறே கோசலையால் மாறே கோலம் கொள்வாரா ஏ கோசலையா அவரு கோலம் கொள்வாரா சாமி அண்டர்தில்லை ஆனந்தம் பாட பெருமா போடு போடு அச்சுதேனார் ஜெய் பெற அச்சுதேனார் பெற சொரூபமான சாமி ஆச்சு பெண் சொருவமானா போடு போடு அங்கே மண்பிரேளும் இலி கட்டுவோமா பெருமாளுக்கு போடு போடு அந்த மயிலினேயால் மோதிரங்கள் மயிலினேயால் மோதிரமோ மாணிக்கத்தாலே மயிலையா மாணிக்கத்தால போடு போடு அங்க பெண் சுருவமானதொரு பேடை நல்லாக்கு பெருமாளுக்கு பெண் சுருவம் ஆனதொரு பேடை நல்லாக்கு பெருமாளுக்கு அவர் பிசகுதன்னை அணுகிடாம பிசகுதன்னை அணுகிடாம பெண் சுருவமான போடு 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 பெண் சொருவமானா அவரை எடுத்தாரே ஒரு சுருவா ஒரு சொருவா பெருமாள் கோபாலம் கோவால இரட்டு வயது போலே வயதை போல குல பெண்ணை போலே பெண்ணை போல செட்டி கடை திருவதியில தருவாதில சிலையுருகி வார்த்தது போல் பார்த்ததை போல் கண்ணாரோட உலையதியில கருக்கட்டி வார்த்தது போல் சிவலரோட உலையதிலே செம்பூருக்கு வார்த்தது போல் கொல்லரோட உலகதிலே மோகினிக்கு உடந்தட்டி வார்த்தது போல் சிவலரோட உலகதிலே செம்பூருக்கு வார்த்தது போல் தட்டாரோட உலகதிலே அவளை தங்க கட்டி வார்த்தது பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி பச்சை நிறத்தாலே பைங்கிலியும் பட்டு உடுத்தி பவளத்தாலே சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டு உடுத்தி கனகாம்பாரம் சட்டை
பொட்டுட்டு மை எழுதி மையாளுதே புருவங்கள் மைத்தீட்டி மைதேட்டி சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்தி என்ன தச்சி தலைவாரி பூச்சூடி பூச்சூடி பாரிஜாத மலரணிந்து ஒரு தன்னழகி காணாதென்று அங்க நகைகளை பூத்தோவாரா தன்னுடைய அழகு காணாது என்று தங்க நகைகளை பூட்டி அமோ என் பெருமாள் அவனே இத கண்ணே அமையா அரக்க வரும் காட்டுக்குள்ளே ஆயனங்கை வழி நடக்க ஆயனங்க வழி நடந்த பெண்ணை கண்டு மதிமயங்கி மது குடித்த வண்டாகவே சுரண்டா வல்லறக்க ஆமோ அம்மா இந்த அத்துவான கானகத்திலே வாரிய நீ யாரும்மா எங்கிருந்து வார ஊரு பேரு நாடு நீ யாரப்பா யாருப்பா நாம் பாதாள உலகத்தின் அரசன் பவளக்கண்ணியின் மணவாளன் நான் தான் இளவரசன் பவளக்கண்ணியை மனம் முடித்து ஆமா பாதாள உலகத்திலே வருஷம் 12 மழை இல்ல கிடையாது அரச மன்னர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற ஆண்டவனை என்னை தவம் இருந்து ஆமா அக்கினி வரங்களை பெற்று ஈசனை எரிக்க பார்த்தேன் எனக்கு பயந்து எங்கே ஓடிட்டாரு சிவனே என் வரத்துக்கு பயந்து எங்கேயோ ஓடிட்டாரு அவர் தான் 8 நாளா தேடிட்டு இருக்காரு அதனால இனிமே கைலாச வருங்கால சக்கரவர்த்தியே நான் தான் ஆமா அப்படியா அண்ணா அரக்கா இவளரக்கா நான் யாரு தெரியுமா யாரு பிறந்ததுமே மலையாளம் வளர்ந்ததும் மலையாள தேசத்தில் மலையரச என்பவர் அக்காதங்க 8 பேர் பின்னா பிறந்தோம் எனக்கு மூத்தவா 7 பேரையும் 7 ஊர்ல பெரிய பெரிய ஸ்தலத்துல கட்டி கொடுத்துருக்கோம் ஐயா மூத்ததொரு அக்கா காசியிலே வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு விசலாட்சிய 2வது அக்கா திருவண்ணாமலையர் அண்ணாமலநாதருக்கு உண்ணாமலைய அதுக்கு இளையா அக்கா மதுரை வாழும் சொக்கருக்கு மீனாட்சிய 4வது அக்கா சங்கர கோவில் உளவாழ் சங்கரருக்கு கோமதிய கொடுத்திருக்கும் அதுக்கு இல்லையா அக்கா திருநெல்வேலி டமனதி இல்லை எப்ப சாஸ்திரிக்கு காந்திமதிய அதுக்கு இல்லையா அக்கா பாவநாசம் தன்னதிலே பாவநாச பாத உலகால 7வது அக்கா குற்றால வாழுகின்ற குற்றாலநாதருக்கு குற்றால அக்கா குலதவன் மொழிய அக்கா குலதவமொழியை கொடுத்திருக்கோம் 8வதா பிறந்த மகன் பிறந்த மாவோ பேரு மோகினியா அப்பாவுடைய அரண்மனையிலே வருஷம் 12 வயசுக்கு வந்திருந்தேன் ஆமா என்னை யாருமே பெண்ணு கேட்கல பெண்ணு கேட்கல நான் பூத்தது என் புருஷனுக்காகாது நான் மாலை பூத்தது மன்னனுக்காகாது சித்திரை மாசத்திலே மூலத்திலே காலத்துல வயசுக்கு வந்தேன் இப்ப ஆகாத நட்சத்திரம் அதனால என்னை யாருமே பெண்ணு கேட்டு வரல ஆமா அப்படி 1-2 மாப்பிள்ளை வந்தாலும் அக்கம் பக்கம் உள்ளவங்க இல்லாத குசும்பு கோல் சொல்லி வந்த மாப்பிள்ளைய வழி அனுப்பிடுவாங்க வந்த மாப்பிள்ளை பழி ஓட்டு போச்சு ஒரு நாளை பார்க்க எங்க அப்பா என் மீது உள்ள வருத்தங்களை கொண்டு ஆமா 56 அரசர்கள் போட்டோவை கொடுத்து பிடிச்ச மாப்பிள்ளையே சொல்லுனாரு ஆமா போட்டோவை பார்த்தா மாப்பிள்ளை ஆளு சூப்பர் தான் அந்த அண்ணாச்சிய மாதிரி மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தான் போட்டோவில் பார்த்த மாப்பிள்ளை மேல ஒரு சிறங்கு இல்ல பார்த்தேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தா என்ன செய்ய எப்படி இருந்து மாப்பிள்ளையோட வாழ முடியும் இந்த கண்ணும் தெரியாத மாப்பிள்ளையோட காலம் கழிச்சிடலாமியா ஆமா காது கேட்காத மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டோம்னு வைங்க நான் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்லுவாரு அரிசியை கூட வாயில போட்டு சவைக்க முடியாது ஆமா என்ன முன்னு முனையங்கிட்டு இருக்கேன் பாரு பையதான் பேசுவேன் ஆமா என்ன கணக்க ஆமா என்ன முக்கிய செவிடம் நினைச்சியா நீ ஆமா அதெல்லாம் கேக்கு ஆமா நீ பேச தெரியாது நினைக்கியோ தெரியும்
ஆமா அதனாலே மறுநாள் நான் மாப்பிள்ளையே நேரடியாக பார்க்கணும்னு சொன்னேன். ஆமா 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 எங்க அப்பா 56 ராஜாக்களையே அழைத்து வந்து விட்டார். கூட்டம் நாட்டம் வந்து அழைப்பே இல்லாம மதுரை சொக்கரு கூட்டத்தோட கூட்டமா ஈசான மூலையில வந்து உட்கார்ந்துருக்காரு. மதுரை சொக்க வந்து இருந்துகிட்டு ஏன்னா நம்ம ஓட்ட மாலை ஒரு தாத்தா கழுத்துல விழப்படாதா, ஒரு பண்டாரம் கிழவன் கழுத்துல போயும் போயும் சொக்கம் கழுத்துல சொகுசா விழுந்துடுது. ஆமா அப்புறம் என்ன செய்ய, கோட்டையில பிறந்தாலும் தலையிலே போட்ட விதி தானே கிடைக்கும். தப்பாது தப்பாது. எங்க அப்பா என்னை அவருக்கே கட்டி வைத்தார். கட்டி வைத்து மதுரைக்கு போகும்போது என்னோடு 7 வண்டி சீதனமும் வந்தது. ஆமா ஆணையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, ஒட்டகத்துல 1 கோடி, ஒட்டகத்துல 1 கோடி, ஊஞ்சலில 1 கோடி, தேர்ல 1 கோடி, ரதத்துல 1 கோடின்னு வந்தது. கோடி கோடியா கொடுத்து 1 கோடி யானைனா உயிர் உள்ள யானைன்னு நினைக்காத. ஆமா ஆமா எனக்கு பிறக்கும் குழந்தை வச்சு விளையாட அது புதுசா ஒண்ணு, பறவைனால புது பொம்மை ஒண்ணு. ஓஹோ புதுசுக்கு பேரு தான் கோடி வஸ்திரம். கோடி வஸ்திரம்னு அந்த காலம் சொல்லுவாங்க. அதான் கோடி வஸ்திரம் கொடுத்தோம்னு சொல்லுவாங்களோ. அதனாலதான் புதுசா எனக்கு ஒரு யானை பொம்மை ஒன்றும், ஆமா குதிரை ஒன்றும், இப்படி அடுக்கடுக்கா 7 வண்டி சீதனத்தோட 7 வண்டி சீதனம் மதுரைக்கு போகும்போது அங்கிருந்து வந்தா என் சக்களத்தை மீனாட்சி சொக்கம் பொண்டாட்டி சடைய பிடிச்சா சந்திக்கு இழுத்தா, முடிய பிடித்து முடிய பிடிச்சா என முக்குக்கு இழுத்தா, முக்குக்கு இழுத்தாள அவளை நான் அடிக்க இனி அவள் அடிக்க சக்கலாத்தி போராட்டம். அப்புறம் என்ன செய்ய, ஒரு வார்த்தை கேட்கல அவரு. என் கனவே ஒரு வார்த்தை கேட்கல. தாலிய கட்டி கையில கொடுத்துட்டு தங்க நகையில எங்க அப்பா போட்டது கணவனோடு சண்டை போட்டு நான் காட்டு வழி போறேன் ஐயா. மன்னனோடு சண்டை போட்டு மாதா வீடு போறேன், புருஷனோடு சண்டை போட்டு நான் பிறந்த வீடு போறேன் பாவி. என் மாமன் போற முன்னால, மாமி வர பின்னால, அத்தை போற முன்னால, எங்க அத்தா வரார் பின்னால. புருஷன் பொல்லாதவன். ஆமா உன்னை என்னையும் கண்டாருன்னா கண்ட துண்டமாக்கி கத்திக்கு இறை ஆக்கிடுவாரு. ஏ மோகினி, உன்னைய கண்டதுல இருந்து உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல. ஆமா வாழ்ந்தாலும் உன்னோடு, செத்தாலும் உன்னோடு. ஆமா சுவாமி. ஏ பாவி, ஒத்தையில வாரவளை உடம்பரப்பா நினைக்கணுமே. உடம்பரப்பா தங்கையா வாரவளை, தனியா வாரவளை உன் தங்கையா நினைக்கணுமே. நினைக்கணுமா அப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் வாடி போடுன்னு பேசுதிய உன்னையெல்லாம் அந்த பெருமாள் தான் கேட்கணும். ஏ மோகினி, நீ அஞ்ச வேண்டாம், மலைய வேண்டாம். ஆமா என்னோடு வாரமுன்னு ஆட்டமுன்னு ஒரு வார்த்தை சொல்லு. ஒரு அடி வயத்துல கல்ல கட்டி அண்ணா அண்ணா நான் உனக்கு வாக்கப்பட்டு வந்தா மூத்த மனைவி இருக்காளே பவளக்கண்ணி. ஆமா ஆமா அவளை அக்கான்னு கூப்பிடுவேன். எவட்டி சக்களத்திம்பா சொல்லுவாளா. சக்களத்தி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம் நடக்கும். அம்மா நீ என் கூட வாரமுன்னு மட்டும் ஆட்டமுன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அவளை அடி வயித்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிறத நம்ம மேல விட்டு ஆட்சியப்பன் கிணத்துல கொண்டு தள்ளிடுவேன். ஏ பாவி, அப்ப நாளைக்கு என்னைய மாதிரி இன்னொருதி கிடைச்சானா என்ன செய்வேன்? அவளை பாங்கணத்துல கொண்டு வடக்கு கொண்டு குப்புற தள்ளிடுவேன். அவளை ஆத்தியப்பன் கிணத்துல கொண்டு நான் இறக்கிருவேன். ஆமா உன்னைய மாதிரி இன்னொருதி கிடைச்சானு வையன், வடக்கு பாங்கணத்துல கொண்டு பக்கத்துல குப்புசாமி கிணத்துல தாத்துருவேன். மேல குப்புசாமி கிணத்துலயா? மேல விட்டு குப்புசாமி என்ன இருக்காருல்ல, இப்ப அந்த பாங்கணத்து காலியா போச்சு, கிணத்துல போய் தள்ளிடுவேன். ஆமா அப்ப இனிமே உன்னைய சும்மா வச்சிருக்க கூடாது. ஆமா ஆமா கிடையாது. அப்படி வாழ்ந்தாலும் உன்னோடு, செத்தாலும் உன்னோடு, ஆமா இருந்தாலும் உன்னோடு, இறந்தாலும் உன்னோடு. இப்படி நான் உன்னோடு வாழ வரணுமானா அம்மையா நீ முண்டு விரலை கொண்டு ஆமா யாரை தொட்டாலும் எரிந்து சாம்பலா போகணும்னு வர வாங்கிருக்கீங்க. ஆமா என்ன கைபிடித்தா நீ எரிந்து சாம்பலாயிருவ. ஆமா ஆமா அதனால எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்யணும். ஆமா அலைகடல்லே தலைமுழுகி உன் முண்டு விரல் எடுத்து உன்னானே என்னானே உடையவர் மீது ஆணையாக மூத்த மனைவியால் முகம் பார்த்து நான் முழிக்க மாட்டேன் என்று, எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று உன் சிரசை சுத்தி உன் நடு தொண்டையில் வைத்தா உன்னோடு வந்து நான் வாழ்வேன். இவ்வளவுதானே? அப்படியே ஆகட்டும் என்று முண்டு விரல் எடுத்தான். அலைகடல்லே தலை முழுகனா உன்னானே என்னானே உடையவர் மீது ஆணையாக மூத்த மனைவியால் முகம் பார்த்து நான் முழிக்க மாட்டேன், உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று
சிரசை சுத்தினான் நடுத்தொண்டையிலே வைத்தான் சண்டாளப்பாவி ஆமையா அவன் தொண்டையில வைத்த போது வைத்த போது கல்லறக்க ராட்சோதனோ ராஜோதனா சுக்கு சுக்கான் நுறுங்குதானே சுக்கா நுறுங்குதானா தெரிந்ததோரு சாம்பலையே இருந்ததோடு சாம்பலத்தான் எம்பெருமாள் கையில் எடுத்தார் பெருமாள் எடுத்து ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனும் ஓடி வந்து அரணாரிடம் ஒப்படைக்க ஓ மாப்பிள இல்லையா அரக்கனை எரித்தேன் இதோ சாம்பல் என்றார். மாப்பிள நான் கொடுத்த வரம் நான் படைச்ச பிள்ளை என்னால முடியலையே அழிக்க முடியலையா உம்மால் எப்படி ஐயா முடிந்தது? பெண் சுரூபத்தை எடுத்தேன் அரக்கனை வதம் செய்தேன் ஐயா. மாப்பிள்ள நீங்க பெண் சுரூபம் எடுத்தீங்களா? அழகா இருந்திருக்குமே. அந்த சொருபத்தை என் முன்பாக நீங்கள் எடுக்கணும். எடுத்தா மோகம் தாங்காது உங்களுக்கு. அப்படியான மறுபடியும் நான் அரளிக்குள்ள போவேன். அப்படிலாம் நீங்க செய்யக்கூடுமா? பாவத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணல் மறுபடியும் பெண் சொருபத்தை எடுக்க சிவபெருமாளுக்கு மோகல் இஸ்தையது உலக பூமியில் விழுந்துதானா பூலோகம் தாங்காது என்று பெருமாள் இரு கரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தருமையான சாஸ்தாக்கள் எல்லாம் ஆதியிலே அம்மா ஐயா சாஸ்தா ஆமையா பூரணா புஷ்பக்கலை என்ற பெண்ணை மனம் முடித்து கையிலே இருக்கும் நாளையிலே பகுஷியானவளை வதம் செய்வதற்காகத்தான் மறுபிறவிலே கன்னி பிரம்மச்சாரியாக வந்து ஐயா பிறந்திருக்காரு. ஏமனா கல்யாணமானவங்க அம்புதும்புக்கு போறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. கரேரி கச்சேரி போக முடியாது. இந்த மகிழ்ச்சியானவள் ஆண்களாலையும் ஆயுதங்களாலையும் மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இல்லைன்னு மகிழ்ச்சியுடைய அண்ணன் கேட்டாரே மகிஷாசுரன். அதே போல மகிழ்ச்சியானவள் மண்ணுலகில் எனக்கு மரணமே இல்லாத வர வேணும்னு கேட்டா. இதை கொடுக்க முடியாது, வேற எந்த வரமும் கேளு தாரேனாரா. அப்பந்தான் அவ சொன்னாளா, எனக்கு மரணம்னு ஒண்ணு வரணுமானா அரியும் சிவனும் இணைந்து அதில் ஒரு புத்திரன் பிறந்து அவன் வந்து என்னை வதம் செய்யட்டும். அதற்காகத்தான் மறுபிறவிலே கன்னி பிரம்மச்சாரியாக வந்து பிறக்கிறார். அப்பேற்பட்ட தர்மசாஸ்தா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக இந்த தருமையான சாஸ்தாக்கள் எல்லாம் யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகின்றார். யார் யாரெல்லாம் அவதாரம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் அவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கு சிவனுக்கு பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். ஆதியில உள்ளவருக்கு ஐயனார் என்றோம். ஐயனார் 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 அரிகரசுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனாக சபரிமலை ஐயனார் 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 புலே ஐயனார் புலே ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் ஆரியங்க ஐயனார் 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 அச்சன் கோவில் ஐயனார் கோவில் ஐயனார் ஐயா ஐயனுக்கு மையனாக ஐயனுக்கு மையனாக சுந்தரமா சாஸ்தாவாக சாஸ்தாவாக பூரண புஷ்பக்கலை பூரண புஷ்பக்கலா அவதாரம் செய்தல்லவோ அவதாரம் செய்தல்லவோ சுவாமி பிறந்தார்கள் சுவாமி பிறந்தாரு சங்கடங்கள் தீர்த்திடவே தீர்த்திடவா ஐயன் பிறந்தாரே வந்து பிறந்தாரா அகிலமெல்லாம் காத்திடவே அகிலமெல்லாம் காத்திடவா உன்னால பூநூலோ பூநூலா சுந்தரமா சாஸ்தாவுக்கு சாஸ்தாவுக்கு ஒன்பதித்ததால் வடமா ஒன்பதித்ததால் வடமா இல்லையால பூநூலா இல்லையால பூநூலா மதியாதால் வடமா மதியாதால் வடமா அணிக்கத்தால் பூநூலா அணிக்கத்தால் பூநூலா அரகதத்தால் தாழ்வடமா ஆனப்புலி கூட்டத்தோடு புலி கூட்டத்தோடு ஐயா அவதாரம் செய்த
செய்த போது செய்த போது பொன்பெருமாள் சாஸ்தாவோ புராணா புஷ்ப கலையை மனம் முடித்து முடித்து இலையிலே வரங்கள் பெற்று கைலாச மலை கடந்து வாடியாரோ கனகசெங்கலே பருவதமா மைப்பாலம் ஏரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏகபோதி பட்டணமா பொன்பெருமாள் சாஸ்தாவோடு பத்தீர காளியம்மா கல்காரன் சாமியோடு அருகுதைய தெய்வம் எல்லாம் பேசிபரம ராட்சுதையும் பேராண்ட ஈஸ்வரியும் அக்கீனி மாடனோடு சங்கிலி பூதத்தோடு கைலாச மலை கடந்து கனக சங்கிலி பருவதமோ மைப்பாலம் ஏரைகளால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏகபோதி பட்டணமா ஓஜாராஜ நாடு விட்டு சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை ஆயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதை கூடி கழுகுமலை கந்தனையும் கண்டுமில்ல தான் வணங்கி சங்கரன் கோவிலிலே உளவ சங்கரரை கோமதிய தான் வணங்கி குற்றாலம் தீர்த்தமாடி குற்றால நாதரையும் மொழி அம்மாளையும் பச்ச உள்ள தேவதைய கண்டுமல்ல தான் வணங்கி காசி தன்னதிலே காசி விஸ்வநாதரையும் உலகமால தான் வணங்கி ஆலங்குளம் பாதை கூடி திருநெல்வேலி டவனதிலே எல்லையப்பர் காந்திமதிய கண்டுமல்ல தான் வணங்கி ஐயத்துக்கு நல்ல முகமாக தென்மேற்கு பாதை கூடி களக்காடு அருகதில புதத்தான் குடியிருப்பு தன்னாதிலே போய் அமர்ந்தாரே தெய்வமல்ல புதத்தான் குடியிருப்புல அப்படியே அமர்ந்திருக்கும் நாளையிலே ஏறிட்டு பாக்குதையா இங்கு உள்ள தெய்வம் எல்லாம் எங்க போவோம் என்று வடமேற்கு பாதை கூடி வருகுதையா தேவதைகள் பூதத்தான் குடியிருப்பு களக்காடு தனி கடந்து பூரணா புஷ்பக்கலை பொன்பெருமாள் சாஸ்தாவும் அங்கிருந்து பயணமாகி கங்கனாங்குளமும் விட்டு சேரன் மகாதேவி வழி முக்கூடல் பாதையாக ஆத்தப்புறம் தனி கடந்து மருதம்புத்தூர் பாதை கூடி பத்தீர காளியம்மா கல்கார சுவாமி ஐயா வருகுதையா தெய்வம் எல்லாம் பேச்சு பரமராட்சுதையா அக்கீனி மாடனோடு சங்கிலி பூதத்தோடு மருதமுத்தூர் பாதையாக தாயான பத்ரகாளி சக்தி கொண்ட தேவதைகள் கல்காரன் சுடலையோடு மாலுக்கு முன்பாக கொள்கையில நிலையம் வாங்கி மக்கள் ஒரு பயிராக புதுப்பட்டி எல்கையில சான்றோர் கோலம் மாதியிலே பொன்பெருமாள் சாஸ்தாவோடு பரிவார தேவாதைகள் பக்கத்திலே அமர்ந்திருக்க ஆடுங்குல கோமரத்தார் தேவாதைக்கு நிலையம் போட்டு ஆண்டுக்கு ஒரு முறையும் தைய நல்ல மாதத்திலே 2ஆம் சனிக்கிழமையில சாஸ்தாவுக்கு பூசை செய்து சாஸ்தாவுக்கு முன்னாலே கல்காரன் சாமியோடு தாயான பத்ரகாளி பேச்சு பரமராட்சுதையா அக்கீனி மாடசுவாமி சங்கிலி பூதத்தாருக்கு இளைய மத போட்டல்லவோ ஆடுங்குல கோமரங்கள் இவர்களுக்கு காவலாக
கருப்பனையும் காவல் வைத்து வீட்டுக்கு ஒரு வரி எடுத்து ஓமரமா பயிர் எடுத்து வில்லோடு முரசோடு மேலதாளம் தான் அடித்து மக்கள் ஒரு பயிராக தெய்வம் ஒரு வேலையாக வணங்கி வந்த மக்களுக்கு நோய் நொடி பிணிகள் நீக்கி காகம் பறக்காமல் கருங்குருவில் ஆந்தாமல் சிட்டு பறக்காமல் குருவில் ஆந்தாமல் அட்டம் ஜொலிக்காமல் அசல் காத்து வீசாமல் இந்த ஐயமல்லி உள்ளம் பறக்காமல் ஒரு குருவில் ஆந்தாமல் பொன்பெருமாள் சாஸ்தா பூரணா புஷ்பக்கலை ஆமா சுவாமி கல்கார சுவாமி ஆமா என் தாயாக பத்ரகாளி பேச்சியம்மா ஏச்சி பிரம்மசக்தி அக்கினி மாட சுவாமி சங்கிலி பூதம் கருப்பசாமி காவல்கார கருப்பசாமி வணங்கி வரும் மக்களை எல்லாம் அவளுக்கு நிறைய என்றென்றைக்கும் காவல் தெய்வமாகவே இருந்து காத்து வருகின்றார்கள்